ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விலாக் தான். விலாக்னு சொல்ல முடியாது. சரி, இன்றைக்கி நான் பண்ணலான்னு பார்த்தேன். ரெசிபி நான் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு ஏதோ வீட்டில் இருந்ததை வச்சு நான் செஞ்சேன். ஏன்னா வீட்டில் இது யாரும் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மைதா போட்டது அதிகம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அப்பாவுக்கும் அது பிடிக்காது, அம்மாவுக்கும் பிடிக்காதா. சரி, கொஞ்சமாக செஞ்சு பார்ப்போம், ஆளுக்கு கொஞ்சம் வர மாதிரி அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஒன் அண்ட் ஆஃப் வந்து மைதா எடுத்துக்கிட்டேன். 1.5 கப் மைதா, 1.5 கப்பு இது கோதுமை நினைக்கிறேன். ஆமாம், கோதுமை. ஏன்னா அப்பாவுக்கு வெறும் மைதானா பிடிக்காத ஆச்சோம், அதனால். அதுக்கப்புறம் தயிர் நான் ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட்டு, தண்ணி தேவையான அளவு ஊற்றி நான் பிசைஞ்சுக்கிட்டேன். நல்லா சப்பாத்தி பதத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் இலங்கின மாதிரி நான் பிசைஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது காஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டு லைட்டாக மேலாப்பில் தட்டி விட்டு மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சரி, அதுக்கு தொட்டுக்க சிக்கன் கிரேவி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப நான் எதுவும் ஃபேன்சியாக பண்ணலை. இருந்ததை மட்டும் வச்சு நான் செஞ்சேன். என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி, எப்பயும் போல் நம்ம செஞ்சுப்போம் அப்படின்ட்டு வெறும் தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் ஜீரகம், சோம்பு, மிளகு, அதுக்கப்புறம் தேங்காய் அதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றி காய வச்சுட்டு அதில் சிக்கனும் கருவேப்பிலை மட்டும் போட்டு கொஞ்சம் நல்லா வேக விட்டுட்டேன். அதில் சால்ட்டும் அதுக்கப்புறம் அதில் நான் மஞ்சளும் கொஞ்சம் போட்டேன். கொஞ்சம் நல்லா இதுவாகட்டும் அப்படின்ட்டு. எனக்கு இந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் பிடிக்குமா, அதனால் அதை செஞ்சேன். அதுக்கப்புறம் இந்த ஜாமெல்லாம் வேறு இருந்துச்சு, அதை வேறு வாஷ் பண்ணணும். பட் நான் எதுவும் வாஷ் பண்ணலை. சரி, சைட் பை சைடு இதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வச்சேன். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சுருந்தேன். சரி, கோல்டாக இருக்குது அப்படின்னாவே வேது பிடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சது எல்லாமே எடுத்துகிட்டு வானலிலே ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு வேறு எந்த மிளகாத்தூள், தட் மீன்ஸ் வேறு எந்த ஒரு பவுடர் மசாலாவே நான் யூஸ் பண்ணலை. வீட்டில் இருந்தது மிளகாத்தூள் இருந்துச்சு, அதை மட்டும் எடுத்து 2 ஸ்பூன் போட்டுட்டு மூடி எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் கொஞ்சம் கேவலமாக தான் இருந்துச்சு. சரி, என்ன பண்ணுறது, அப்புறமா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம் விட்டுட்டேன். சரி, இப்போ குழம்ப வச்சு முடிச்சிட்டேன். அதனால் எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்ருக்கேன். இது எவ்வளோ தான் நம்ம தொடச்சிக்கிட்டே இருந்தாலும் ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா ஏதாவது குப்பை வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது எங்கே தான் வருன்னே தெரியாது. அதுக்கப்புறம் இது ஒரு மாதிரி நசன்னு இருந்துச்சுன்னா அதுவும் கடுப்பாக இருக்குது. இவ்வளோ பாத்திரம் இருக்குது, எல்லாத்தையும் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு இந்த சிங்கை மட்டும் க்ளீன் பண்ணி கொஞ்சம் விட்டேன். இது வேறு அப்பப்போ வேறு அடைச்சிக்கும். சரி, ஏன்னா அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லையா, எதுக்கு அப்படின்ட்டு நானே கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். எனக்கும் வேறு காலேஜ் லீவா, சரி, அதனால் ஒரு 4 days லீவ் இருந்துச்சு. அதனால் நானும் வந்துட்டேன். சரி, அம்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் இங்கேயே காமிப்போம் அப்படின்னு. இப்போது தவா வச்சுட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சு வச்ச மாவு பார்த்தேன். நல்லாவே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. எதிர்பார்க்கல இவ்வளோ நல்லா வருமா, இவ்வளோ டேஸ்ட்டாக வருமா. நான் நினச்சேன் இது என்னவோ என்ன சொல்கிறது, விறகு அது எப்படி சொல்லுவாங்க, நல்லா அந்த டிஷ்ஷாக மூட்டாக வந்துடும், ஒரு மாதிரி இருக்குமோ, இல்லை ஒரு மாதிரி நல்லா இருக்காதோ அந்த மாதிரி நினச்சேன். பட் ஓகே, சாஃப்டாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடவே நல்லா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இருந்துச்சு, அது கொஞ்சோண்டு போட்டு விட்டேன்.
அதுக்கப்புறம் கார்லிக்கும் பட்டரும் போட்டு கொஞ்சோண்டு இது பண்ண எடுத்து வச்சேன், மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. கொத்தமல்லி பார்த்தேன், வீட்டில் இல்லை. அம்மாக்கிட்ட கேட்டு பார்த்தேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்பாவும் வந்து வேலையிலேருந்து வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ட்டு நான் அவர்கிட்டயும் சொல்லிக்கல. இருந்ததை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சரி, நானும் பண்ணிட்டேன். நான் கூட உண்மையாகவே இது நல்லா வருமோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எதிர்பார்த்ததோட நல்லாவே வந்துருந்துச்சு. பரவாயில்ல. எது ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கிறோமோ அது செய்கிறப்போ அது கொஞ்சம் இதுதான் நான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஓகே. என்ன மாதிரி பிகினர்ஸ்க்கெல்லாம் இதுவே பெரிய விஷயம். ஸோ எனக்கே கொஞ்சம் பெருமையாக தான் இருந்துச்சு. ஆனால் வீட்டில் அந்தளவுக்கு யாரும் இது பண்ணிக்கல. எல்லாருமே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அவ்வளோதான் இன்றைக்கி என்னோடய சின்ன விளாக்னால் குக்கிங். பாய்.